ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஜர்னி வித் ஜெயா. இப்போ நம்ம ரைட் போயிட்டுருக்க பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணார் போயிட்டுருக்கோம். இது நம்ம குரூப் ரைடு தான் பிளான் பண்ணியிருந்தோம். நம்பர் பிளேட் கௌதம் ப்ரோவோட. அது இல்லாமல் நம்பர் பிளேட் கௌதம் ப்ரோவோட இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் டைம் அவர் கூட ரைட் பண்ணுறது. ஸோ நாங்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டீ ஷாப்பில் தான் அசம்பிள் ஆகிருந்தோம். ஸோ அசம்பிள் ஆகிட்டு ஒரு சின்ன டிஸ்கஷன் மாரி பண்ணிட்டு இருந்தோம். ரூட்லாம் எப்படி போகிறது வருது, ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். கைஸ், இப்போ நீங்கள் பார்க்குற இங்கே இருக்கிற பைக்ஸ் மோஸ்ட்லி இல்லை, இங்கே இருக்கிற எல்லா பைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் கூட ட்ரிப் வந்த பைக் தான். நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 40 to 50 பீப்புள் கிட்ட நாங்கள் இருக்கிறோம். இது எல்லாமே எங்கள் கூட வந்து போகிற வேலை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆக்சுவலாக ஜாயின் பண்ணுவாங்க, இன்னும் சில ரைடர்ஸ்லாம் அந்த வேலை. ஸோ இங்கேருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சி. ரொம்ப நாள் இல்லை, கொஞ்ச நேரம் தான் மழை பெஞ்சிது, மறுபடியும் மழை ஸ்டாப் ஆகிடுச்சி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திருச்சி டவுனுங்க. திருச்சி ஆக்சுவலாக இந்த ரயில்வே பிரிட்ஜு இது. ஸோ இங்கே சில ரைடர்ஸ்லாம் திருச்சியில் கனெக்ட் ஆனாங்க நம்ம கூட. ஸோ அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து மறுபடியும் நாங்கள் ரைடை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ டுவோர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேனி போயிட்டு தான் மூணார் போகிறதா பிளான் எங்களுக்கு. ஸோ இப்போ அங்கே தேனி ரூட்டை பிடிச்சி தான் போய்ட்ருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் பிளேட் கௌதம் ப்ரோடு என்னோடய ஃபஸ்ட்டு ரைடு. ஸோ நான் நிறையா ரைடு கூட போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தேன் ரொம்ப நாளாக. ஸோ அதுக்கான டைம்லாம் நமக்கு வந்து இப்போ தான் செட் ஆச்சு அவர் கூட போகிறதுக்கான ஒரு சான்ஸு. ஸோ இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ரைடு. எப்படி இருக்கும் பார்க்கும் கைஸ். ரூட் ஃபுல்லாகவே இதுக்கப்புறம் இதேமாரி தான் இருந்தது. ஃபுல்லாகவே மவுண்டெயின்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரிப்புக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா என் பைக்கில் ரியர் டயர் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேஞ்சிருந்த மாதிரி இருந்தது. சரி, எதுக்கு இதை வச்சு நம்ம லாங் டிஸ்டன்ஸ் போகணுன்றதுனால டயரை எடுத்துகிட்டு புது டயர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். மேக்ஸிஸ்னு ஒரு டயரு, நல்ல பிராண்டு தான். ஸோ அதுதான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப லாங் ஜர்னி போகும்போது நமக்கு எந்த ஒரு வரக்கூடிய இஷ்யூ ஆச்சுன்னா ரைடை வந்து அஃபெக்ட் ஆகும். நம்மளால் மற்ற ரைடர்ஸுமே வந்து சஃபர் ஆவாங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா புது டயரே ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ வெதர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கைஸ் இருந்தது. ஏன்னா இது கிட்டத்தட்ட டிசம்பர் மந்த்தில் நான் போய்ட்ருக்கேன். இது ஃபுல்லாகவே வின்டர் சீசன்றதுனால இப்படி தான் இருந்தது. திருச்சிக்கு அப்புறம் ஃபுல்லாகவே இப்படி தான் கைஸ். கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூணார் கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோம். இது மூணாரில் வந்து பார்த்திங்கன்னா கேப் ரோடு சொல்லுவாங்க. ஸோ இப்போ கேப் ரோடில் தான் நின்றுட்டு இருக்கோம். கேப் ரோடில் நின்றுட்டு எல்லோரும் இங்கே சில ட்ரோன் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே தான் வந்து எல்லாருமே ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு மவுண்டெயினில் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஸ்டே போகணும். நம்மளோட ரூம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் நினைக்கிறேன். ஸோ நார்மல் ஹைவேஸ்லாம் 50 கிலோமீட்டர் ஈஸியாக போயிடலாம். மவுண்டெயினில் 50 கிலோமீட்டர்ன்றது சாதாரணம் இல்லைங்க. ஹைவேஸ்லாம் 1 ஹவரில் ரீச் ஆகிடலாம். ஸோ இது கிட்டத்தட்ட இன்னும் 2 ஹவர்ஸ் கிட்ட ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் 5 இங்கே டைமே வந்து பார்த்திங்கன்னா 5 to 6 o'clock கிட்ட ஆகிடுச்சு. கண்டிப்பாக 7, 8 அதுமாரி ஆகிடும் ஆக்சுவலாக ரூம் போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே. ஸோ நாங்கள் எல்லாம் இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம்.
ஸோ சொன்ன மாதிரியே இங்கே இருட்டுச்சு. நாங்கள் ரைடு போயிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ மலையிலே இப்போ தாங்க டோல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். மவுண்டெயினில் மலையில் இதெல்லாம் ஸ்டேட் டோலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அது நைட் ரைடு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் நைட்டு வந்து ரைட் பண்ணுறது. நைட்னால் ரொம்ப லேட்லாம் இல்லை, ஆல்மோஸ்ட்டு 6 to 7 to 8 அந்த டைம் ரேஞ்சு தான். பட் இது ஃபுல்லாகவே ரொம்ப டென்ஸாக டார்க்காக இருக்கிறனால அந்த பிளேஸ் வந்து, ஏன்னா டப்புன்னு டர்னிங்லாம் வருதில்ல. ஸோ அதுமாரி இடத்துல கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. ஏன்னா கண்டினியூஸாக ரைட் பண்ணிட்டே இருப்போம். எனக்கு பின்னாடி வரவங்க நம்மளை நான் புஷ் பண்ணிட்டே இருக்கிறாங்க போன்னு. நாமும் அதே வேகத்தில் ஸ்பீடில் தான் போயிட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் 40-50 அந்த ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா அது ஃபுல்லாக சர்வலாகவும் இருக்குது, திடீர்னு மேடாகவும் வருது. கொஞ்சம் இங்கே ஓட்டுறது கொஞ்சம் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எனக்கு இது எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்தது ரைட் பண்ணுறது இந்த மவுண்டனில். ஸோ என்னோடய வண்டியில் ஃபாக் லேம்ப்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்தேன் இந்த ரைடுக்காகவே. ஸோ லைட் வெளிச்சம் எப்படி இருக்க பாருங்கள். லைட் வெளிச்சம் நல்லா தான் இருக்குது, பட் எதிர வரவங்க கண்ணை தான் கூசுன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஆக்சுவலி எனக்கு பண்ணி வரவங்க இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. எப்படின்னா இந்த லைட் வந்து த்ரோ வந்து இதுக்கு முன்னாடி போகிற வண்டியில் பட்டு அதனுடைய ரிஃப்ளெக்ஷனை எனக்கு பின்னாடி வர வண்டியில் ரைட் பண்ணுறவங்க கண்ணை கூசுது ஆக்சுவலாக. ஸோ இதனாலே இந்த ஃபாக் லேம்ப் வந்து போட வேணான்ட்டாங்க. ஸோ ஃபாக் லேம்பையும் நான் ஆஃப் பண்ணிட்டு தான் போக வேண்டியதாக இருந்தது. சரிங்க கைஸ், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக ரூம் கிட்ட வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஒரு வழியாக ரூம் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருக்க ஸ்டே கைஸ். நாங்கள் அதிகமாக வீடியோ கவர் பண்ண முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா வுட்டன் ஸ்டே. இது எப்படி இருக்குன்னா ஆக்சுவலாக இந்த கூம்பு ஷேப்பில் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் வேறு இருக்குது ஆக்சுவலாக. ஸோ வந்தவொடனே எல்லாம் டயர்ட்னஸில் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக 2 ஸ்டே இருந்தது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்டிங் இப்போ நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த ஸ்டே. நாங்கள் மொத்தம் கிட்டத்தட்ட 60 பேர்கிட்ட வந்திருந்தோம். ஸோ பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணிட்டாங்க. புதுசாக வந்தோம் நாங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வுடன் ஸ்டேயில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ நைட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த பிளேஸில் இந்த இடத்துல வந்து டின்னர் முடிச்சுட்டு கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இதுதான் கைஸ் பெப்பர் லேண்டுன்னு இருக்குது பாருங்கள். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஸ்டே. நல்லா தான் இருந்தது ஸ்டே. ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுமாரி வந்து டீ பிரேக்லாம் எடுத்துகிட்டு ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ரைடே வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி ஒரு ஜீப் சவாரி சொல்லியிருந்தாங்க. இது எப்படின்னா இவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஜீப்பில் இங்கே வந்து ஒரு ஆஃப் ரோடு மாரி ஆக்சுவலாக ரூட்டு இருக்க போல் நாங்கள் கூப்பிட்டு போகிறோம் சொல்லியிருக்காங்க.
ஸோ எல்லாம் வேனில் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் போக வேண்டிய வேன் இதான் கைஸ். ஸோ வேனில் ஏறியாச்சு, கேமராவை ஆன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வீடியோ ரெக்கார்ட் பண்ண வேண்டியதான் வேலை. எந்த வண்டியை முன்னாடி போகிற மாதிரி தெரில, ஆனால் நம்ம வண்டி ஃபஸ்ட்டு ஓவர்டேக் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நாங்கள் தான் கடைசியாக போக நினச்சிட்டு இருந்தோம். பட்டு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். சரி எல்லாருக்கும் டாட்டா பாய் சொல்லிட்டு அப்படி போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு கைஸ் ஜீப் சவாரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு பெரிய தோட்டம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ரோடு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஃபீல் கிடச்சிது இதில் ஜீப்பில் போகிறது. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இது மாதிரி ட்ரீஸாக இருக்குது, ரைட் சைட்லேயும் ட்ரீஸாக இருக்கிறதுனால ரைடு போகும்போதே ஜீப்பில் இந்தமாதிரி ரைட் போகும்போதே நல்லா ஒரு ஃபீல் கிடச்சிது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் எஸ்டேட் மாரி இருக்குது. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஏலக்காய், மிளகு இந்தமாரி நிறையா பிளானட்லாம் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அதுதான் நம்ம இப்போ இந்த போகிற வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் கேட்லேயே தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் கிராசிங் மாரி இருந்தது. தண்ணி சொல்லிக்கிற அளவுக்கு சுத்தமாக இல்லை. பட் இருந்தாலும் மழை டைமில் அங்கே தண்ணி அதிகமாக போகும் சொல்லியிருந்தாங்க. அது வாட்டர் கிராஸ் பண்ணதே நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. தண்ணியெல்லாம் பயங்கரமாக வண்டி அந்தமாதிரி ஜீப்பில் போகும்போது தண்ணி தெறிச்சி அடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா தண்ணி அந்தளவுக்கு அதிகமாக இல்லை. பட் இருந்தாலும் இந்த இடத்துல நாங்கள் கொஞ்சம் மாதிரி இறங்கிட்டோம். ரொம்ப பள்ளமாக இருந்ததுனால. ஸோ நான் இறங்கி நான் தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கேன் ஆக்சுவலாக. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மழை டைமில் இது மேலே தண்ணி ஃபுல்லாக போகும் போல்.
வந்துட்டேன் சேட்டா 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 என்னண்ணா ஆளுக்கு ஏறி ஏறி 3-4 பீஸு ரோடு சரி பண்ணுறாங்க. ரோடு இல்லை. ஜீப் சவரெலாம் முடிச்சுட்டு போகிற வழியில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அணைக்கட்டு ஒன்று பார்த்துருந்தோம். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் இங்கேருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு மான்குளத்தில் ஹேங்கிங் பிரிட்ஜுன்னு ஒரு பிளேஸ் ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் புதுசாக ஆக்சுவலாக இது கட்டியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இங்கே கிட்டத்தட்ட பக்கத்து குழாங்கல்கிட்ட வர மாதிரி இருக்குங்க. அந்த தண்ணி வந்து இந்த குழாங்கல்லாம் பட்டு சத்தம் வேறு லெவலில் இருந்தது. அதேமாரி இந்த ரிவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வைடாக இருந்தது. ஆக்சுவலாக ரொம்ப வைடாக இருந்தது. ஸோ இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆக்சுவலாக இந்த பிளேஸ்க்கு நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி இன்னொரு டைம் வந்திருக்கேன் ஆக்சுவலாக நான். அப்போ இந்த பிரிட்ஜில் நாங்கள் மாண்டம் மேலே ஏறி ஹேங்கிங் பிரிட்ஜ் ஆக்சுவலாக இப்போ ஹேங்கிங் பிரிட்ஜ் ஒன்று வரும், நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் நியூவாக கட்டிக்கிற ஹேங்கிங் பிரிட்ஜு. நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது அந்த பிரிட்ஜெலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரிலாம் ஃப்ரீ தான், எந்த பேமெண்ட்டும் இல்லை. பட் ஆனால் நாங்கள் இவ்வளோ பேர் வந்ததுனால என்னென்னு தெரியல, எல்லாருக்கிட்டையும் சார்ஜஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டதுக்கு நாங்கள் இப்போ இன்னிலேருந்து தான் நாங்கள் வந்து சார்ஜஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ ஹேங்கிங் பிரிட்ஜெல்லாம் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கேருந்து நாங்கள் மறுபடியும் இன்னொரு பிளேஸ் போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா 33 வாட்டர் ஃபால்ஸ் சொல்லுவாங்க. மான்குளத்துலேயே இதுதான் ஹைலைட்டான பிளேஸ் ஆக்சுவலாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மழை ஆக்சுவலாக அதிகமாக தண்ணி வர டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்னும் அதிகமாக தண்ணி அதில் அப்படியே மேலேருந்து தண்ணி ஊற்றுறது அப்படியே பெண்டாகி கட்டாயி இப்போ ஸ்டெப்ஸு மாரி தண்ணி வந்து ஊற்றும். தண்ணி ஓரளவுக்கு நார்மலாக வருது, குளிக்கலாம், அது ஓகே தான் இது. பட் அதிகமாக வர டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்லோப்பாக இருக்கும் தண்ணி, மழை தண்ணி பார்க்குறதுக்கு அது மாதிரி இருக்கும். இந்த வாட்டர் ஃபால்ஸ் பேர் 33 வாட்டர் ஃபால்ஸுங்க. இது 33 மூலிகை கலந்து வர தண்ணின்றாங்க. ஸோ நாங்கள் தான் ஃபஸ்ட்டு நானும் இவரும் தான் தண்ணியில் ஃபஸ்ட்டு இறங்கணும். ஆக்சுவலாக இது கொஞ்சம் ஆழம். ஆக்சுவலாக 2 பேரும் நீச்சல் ஓரளவுக்கு தெரியுன்றதுனால கான்ஃபிடண்ட்டாக ஃபஸ்ட்டு போயிட்டு இறங்கிட்டோம். வாட்டர் லெவலில் ஒரு ஆழம் எவ்வளோன்னு செக் பண்ணார். 6 அடிக்கிட்டே இருக்குன்னு சொன்னார். சரி நாம் நீச்சல் தெரியுன்றதுனால உள்ளே போய் நாமளும் செக் பண்ணோம் எவ்வளோ அப்படின்னு. கொஞ்சம் ஆழமாக தான் இருந்தது, பட் ஓகே. இதுதான் பெஸ்ட். சொல்லுங்க பார்த்துக்கலாம். தண்ணியை பார்த்து தான் ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக சூப்பராக இருந்தது, தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருந்தது ஆக்சுவலாக. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷெலாம் வந்து நம்ம காலை கடிக்க ஆரம்பிச்சிச்சு. சில பேர் பயந்துட்டாங்க, என்னடா அது காலில் ஏதோ கடிக்குதுன்னு பார்த்தா ஆக்சுவலாக மீன். இதுக்குள்ளே மீனெல்லாம் இருந்தது, நிறையா குட்டி குட்டி மீன்லாம் இருந்தது. ஸோ நானும் இன்னொருத்தர் மட்டும்தான் அதில் வந்து ஃபஸ்ட்டு கான்ஃபிடெண்ட்டாக வந்து குளித்தோம். அதுக்கப்புறம் எங்களை பார்த்துட்டு மற்றவங்களும் சில பேர் தைரியமாக குளிக்கிறது வந்தாங்க. நல்லா தான் இருந்தது ஆக்சுவலாக, சூப்பராக இதில் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் இந்த ஃபால்ஸில். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே வந்து தண்ணி வருது பார்த்திங்களா, இதுக்கு மேலே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து இதுமாரி குட்டையாலாம் தண்ணி இருக்காது, பள்ளமாக இருக்காது, டேரெக்டாக ஃபால்ஸ் அருவிலேருந்து ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கெல்லாம் மட்டும் போயிட்டு அழகாக அவங்களும் சில பேர் மேலே போய் குளிச்சுட்டு இருந்தாங்க. பட் நான் மேலெலாம் போனால் இடம் பார்த்தாது சரியா சொல்லிட்டு நான் இங்கேயே கீழே குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க ஃபோட்டோஸ் இருந்தால் ஆட் பண்ணுறாங்க கைஸ்.
பார்த்தீங்கன்னா தெரியும். எப்போ பாருங்கள், ஃபுல் வியூ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். தண்ணி அதிகமாக இருந்தால் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். இதுதான் 33 வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இதுதான் மேலே ஃபால்ஸில் குளித்தவங்க அந்த அருவி ஊற்றுற இடத்துல. ஸோ இந்த இடம் சங்கட்டமாக இருக்குன்றதுனால தான் நான் கீழே போயிட்டு அந்த இதிலேயே குளித்தேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இந்த மான்குளத்துலேருந்து இடுக்கி கிட்டே போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் மான்குளம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு டே 2க்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். டே 2 வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்டே ஒன்று இருக்குது கைஸ். அது வந்து பார்த்திங்கன்னா இடுக்கியில் ஒன் ஆஃப் த பிளேஸு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மவுண்டெயினில் தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப டாப்பில் இருக்கும் ஆக்சுவலாக. ஜீப் மேலே பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு ஜீப் மேலே போயிட்டு தான் போய் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம் இப்போ நாங்கள். ஸோ இது போகிற வழியில் எடுத்த ஃபுட்டேஜ் தான் கைஸ். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டே 2ல் என்னென்ன பண்ணோம், ஸோ அதெல்லாம் வந்து கவர் ஆகும். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் கைஸ்.